பிரேசிலின் செர்ரோடா பகுதியில் பேராசிரியர் லூயிஸ் கார்லோஸ் ஃபோர்டி மற்றும் அவருடைய குழுவினர் கைவிடப்பட்ட ஒரு பெரிய இலைவெட்டும் எறும்பு கூட்டில் 10 டன் சிமெண்டை ஊற்றினார்கள். 10 நாட்களில் இந்த திரவ காங்கிரீட் 26 அடி ஆழம் வரை சென்ற ஒரு சிக்கலான வலை அமைப்பை நிரப்பியது. அதன் பிறகு அங்கு நடந்த அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு உயிரியல் பொறியியல் பற்றி நாம் அறிந்திருப்பதை மறுவரையறை செய்யும் ஒரு பிரம்மாண்டமான நிலத்தடி கட்டமைப்பை அது வெளிப்படுத்தியது. இந்த விரிவான கட்டமைப்பில் ஒரு காலத்தில் மில்லியன் கணக்கான எறும்புகள் வசித்துள்ளது. அங்கு உணவு சுரங்கங்கள், பூஞ்சை தோட்டங்கள் மற்றும் காற்றோட்ட துளைகள் கொண்ட ஒரு நுட்பமான இடம் சார்ந்த அமைப்பையும் இது கொண்டிருந்தது. மனிதர்களின் குடிசார் பொறியியல் அற்புதங்களைப் போலவே சிக்கலான மற்றும் திறமையான ஒரு நகர்ப்புற சூழலை உருவாக்க எறும்புகள் 40 டன் மண்ணை மாற்றியமைத்து வெளியேற்றி இதை காட்டியுள்ளன. இந்த சுரங்கங்களின் கட்டடக்கலை துல்லியம் எறும்பு கூட்டங்களில் உள்ளார்ந்திருக்கும் அசாதாரணமான கூட்டு நுண்ணறிவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆராய்ச்சியாளர்கள் 500 சதுர அடி பரப்பளவில் 8 மீட்டர் ஆழத்திற்கு செல்லும் ஒரு அட்டாலேவிகேட்டா கூட்டை கண்டுபிடித்தனர். எறும்பு கூட்டத்தின் இட அமைப்பை பதிவு செய்வதற்காக அவர்கள் சிமெண்டை பிரம்மாண்ட அந்த எறும்பு கூட்டினுள் ஊற்றினர். இதில் எறும்புகள் தங்களின் முக்கிய உணவு ஆதாரத்தை வளர்ப்பதற்காக நீள்வட்ட வடிவ பூஞ்சை அறைகளை உருவாக்கியிருந்தன. கழிவு அறைகள் என அழைக்கப்படும் கழிவுகளுக்கான பகுதிகளும் இருந்தன. எறும்புகள் கட்டியிருந்த சுரங்கங்கள் வெறுமெனே தோராயமாக தோண்டப்படவில்லை. இந்த பாதைகள் நெடுஞ்சாலைகளாக செயல்பட்டு கூட்டின் ஆழம் முழுவதும் ஆக்சிஜன் சுழற்சியை சீராக வைத்திருந்தன. இந்த மாபெரும் எறும்பு நகரத்தை உருவாக்குவதற்கு மனிதர்கள் சீன பெருஞ்சுவரை கட்டியதைப் போலவே எறும்பு கூட்டத்தின் கூட்டு முயற்சி தேவைப்பட்டது. இந்த எறும்புகள் சுமார் 40 டன் மண்ணை மேற்பரப்பிற்கு கொண்டு சென்றதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. மண்ணின் புவி தொழில்நுட்ப பண்புகளில் அவற்றின் கட்டுமான திறன்கள் வியக்கத்தக்கவை. துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட இந்த குகைகள் மேலே உள்ள அதிக எடையை தாங்கி ஆழமாக தோண்டும் போது கூட எந்த கட்டமைப்பு சரிவுகளும் ஏற்படாமல் தடுக்கின்றன. இதன் காரணமாக ராணி எறும்புகளும் அதன் குஞ்சுகளும் தங்கள் வீட்டின் கீழ் மட்டங்களில் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கின்றன. சிமெண்ட் வார்ப்புகளின் அறிவியல் பகுப்பாய்வு அந்த கூடு இயற்கையான வெப்ப சீரமைப்பு காற்றோட்டத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. சுரங்கங்களை அமைப்பது ஒரு புகைப்போக்கி விளைவை ஏற்படுத்துகிறது. இதில் பூஞ்சை அறைகள் மற்றும் மில்லியன் கணக்கான எறும்புகளால் உருவாக்கப்படும் வெப்பம் ஒரு வெப்பசலன நீரோட்டத்தை தூண்டி மேற்பரப்பிலிருந்து புதிய ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறது. ஒட்டுண்ணிகள் மற்றும் நோய்க்கிருமிகள் பிரதான கூட்டிற்கு பரவுவதை தடுக்க கழிவு அறைகள் கூட்டின் விளிம்பிலோ அல்லது அடிப்பகுதியிலோ திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரினமும் தங்கள் சந்ததியினை பாதுகாக்க பல்வேறு நுண்ணிய நுட்பங்களை பயன்படுத்துவது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது.